சென்னை ஸ்பீட் நியூஸ். தமிழகத்தை மிகவும் சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பெரும் ஒரு ஆதரவு தூணாக, அரணாக, கேடயமாக இருந்து வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முழு ஆதரவு தெரிவிப்பது சம்பந்தமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏராளமான நிர்வாகிகளுடன் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நல்திட்டங்களையும், தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும், பாசிச மக்கள் விரோத மதவிரோத சக்திகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, தமிழகத்தை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பாக முழுமையான ஆதரவை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 லட்சம் பேர் இருப்பாங்க சார், எங்களுடைய எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து. ஸோ எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலை, எதிராகவும் இருந்ததில்லை, ஆதரவும் தெரிவித்தது கிடையாது. காரணம் என்னென்னா, நாங்கள் ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கமாக தான் செயல்பட்டு வந்துட்டு இருந்தோம். பேரிடர் காலங்களில் மக்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ, கொரோனா காலத்து இருக்கட்டும், புயல் இடர், அப்போல்லாம் நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் மக்களுக்காக. எல்லா சமய மக்களுக்காகவும் வேலை செய்வோம். எந்த மக்கள் அந்த மக்கள் கிடையாது. எங்களுடைய இயக்கம் என்பது எப்படின்னா, எல்லா சமய மக்களுக்குமான இயக்கம் தான். தர்காக்கள் சம்பந்தப்பட்டு நாங்கள் இயங்குவதால் தர்காக்கள் ஜமாத்னு நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம். இப்போது ஏன் இந்த ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க சார். இந்த ஆதரவு நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னா, நாங்கள் அதுவும் கடைசி கட்டத்தில் நாங்கள் கொடுக்குறோம். ஏற்கனவே நிறைய பேர் முன்னாடி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஏன் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகணும்னா, தமிழகத்தை எப்படியாவது ஒரு இரத்த காடை ஆக்கணும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைதியை சீர்குலைக்கணும், தமிழகத்தில் எப்படினாச்சும் கால் ஊன்றி இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எப்படியாவது அடக்கி ஒடுக்கி விரட்டி வெடிக்க வேண்டும் சொல்ல நினைக்கக்கூடிய பாசிச இந்த அதாவது இஸ்லாமிய விரோத சித்தாந்தம் கொண்ட இயக்கங்களுக்கு எதிராக இப்பொழுது இந்தியாவிலேயே களமாடக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தான். ஸோ அதனால் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாங்கள் முழுமையாக ஆதரவை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக சார், பேர் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இப்போ திருப்பரங்குன்றம் மேட்டர் எடுத்துக்கோங்க சார். திருப்பரங்குன்றம் மேட்டத்தில் ஆல்ரெடி அங்கே காலங்காலமாக பாரம்பரியமாக தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. மலை மேலே தீபம் ஏற்றிருக்காங்க. இந்த வருஷமும் ஏற்றிட்டாங்க. பிரச்சனையை உண்டு பண்ணணும், எப்படியாவது ஒரு காரணத்தை எடுத்து மதுரையை ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முயற்சி செஞ்சாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் எதற்கும் அஞ்சாமல், காவல்துறையாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் அந்த சம்பவத்தில் அவர்கள் எடுத்த முடிவு என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அது முதல்ல எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே காவல்துறை தான் மேலே அனுமதிக்கலை சொல்லிட்டு ஒரு பிரச்சனை உண்டாச்சு. கேளுங்க, இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, முதல்ல எடுத்த உடனே நீங்கள் திமுகன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரிய வரல. ஆமாம், எடுத்தார் இல்லைங்களா. நாங்கள் அப்போ எங்களுடைய விஷயம் என்னென்னா, அங்கே முதல்ல எங்களுக்கு தகவல் என்னென்னா, மலை மேலே மக்கள் அனுமதிக்கலை, அங்கே காலங்காலமாக நடந்திருந்தது, ஆடு கோழி வெட்டுவாங்க, அது சம்மந்தமாக எங்களுக்கு தகவல் வந்தது. அடுத்தது நாங்கள் அங்கே போஸ்டர் அடித்து ஒட்டணும். எங்கள் இயக்கத் சார்பாக காவல்துறையை கண்டித்து ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டணும். இந்த மாதிரி காலங்காலமாக நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்கக்கூடாது சொல்லி நாங்கள் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டணும். அது நைட்டோட நைட்டாக எல்லா போஸ்டரும் கிழிச்சிட்டாங்க. எங்கள் மேலேயும் சிஎஸ்ஆர் போட்டாங்க, என் மேலேயும் போட்டாங்க, என்னுடைய நிர்வாகி மேலேயும் போட்டாங்க. அது சட்ட ரீதியாக நாங்கள் சந்தித்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த பக்தர்களை போகிறதையும் தடை பண்ணிட்டாங்க. நாங்கள் இயக்கம் சார்ந்து சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அந்த ராம ரவிகோபாலனா அவர் உள்ளே வரார். உள்ளே இந்த பிரச்சனையை பெருசாக ஆக்கி, அதாவது 2 சமய மக்களும் அங்கே அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும்
இந்துக்கள் வேற கிடையாது, இஸ்லாமியர்கள் வேற கிடையாது, அண்ணன் மாமன் மச்சான தான் பழகிட்டு இருக்காங்க. அப்படி போகிற ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க இருந்தாங்க. அதை தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக கையாண்டது. அதற்காக நாங்கள் இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். அதாவது சார், நாங்கள் வந்து எங்களுக்கு வேண்டிய இயக்கம் வேண்டாத இயக்கம்லாம் கிடையாது. நாங்கள் நியூட்ரல், அரசியல் சார்பற்ற இயக்கம். நாங்கள் யார் தப்பு செஞ்சாலும் கேட்போம். அந்த வகையில் வந்து கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை தட்டி கேட்டோம். முதல்வர் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். எந்த அரசும் எடுக்கல. ஒரு வாரியத்தின் தலைவரை நீக்கினார் முதல்வர். எங்களுடைய முயற்சிக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து நாங்கள் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு வாரியத்தின் தலைவரையை நீக்கினார். அப்போ வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த தருணத்தில். ஓகே, என்னுடைய பேர் வந்து டாக்டர் சையத் திலாவர் அலி. நான் வந்து தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் நிறுவன தலைவராக இருக்கிறேன். மேலும் என்னோட வந்து நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து கூட்டமைப்பாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் பரம்பரை உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் இருக்குது, வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் இருக்குது, இந்திய தர்காக்கள் ஜமாத் இருக்குது, அனைத்து இந்திய தர்காக்கள் ஜமாத், ஃபக்கீர் நல சங்கம் எல்லாமே எங்களோட கூட்டணியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இந்த திமுக அரசுக்கு வந்து நாங்கள் முழுமையான ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு நாங்கள் இந்த இது தெரிவித்துக் கொள்கிறோம், ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறோம்.